தம்ப்நெயில் பத்தி நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நான் ஒன்றும் புதுசா சொல்ல போறது இல்ல. நான் டெக் பாஸ்ல ஜாயின் பண்ணிட்டேன்னு அப்போ ஒரு வீடியோ போட்ட ஞாபகம் இருக்கா? எஸ், நீங்க தம்ப்நெயில்ல பார்த்தது உண்மைதான். ஐ ஜாயின்ட் டெக் பாஸ், ஐ ஜாயின்ட் டெக் பாஸ், ஐ ஜாயின்ட் டெக் பாஸ். அப்போ எல்லாம் கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு இருந்தீங்க, டெக் பாஸ்லாம் வேணாம் ப்ரோ, உங்களையும் ஏமாத்திடுவாங்க, பட்டை அடிச்சிருவாங்க அப்படின்னு. இப்போ பெருசா அடிச்சிட்டாங்க தெரியுதா? நம்மளும் டெக் பாஸ்ல ஒரு 2-3 மந்த்ஸா ஒர்க் பண்ணிருந்தோம். ஸோ ஒர்க் பண்ண இடத்துல சொல்லவே வேணாம், அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத நான் லைனா 1 by 1 சொல்றேன். சூர்யா விட்டா விடட்டும், அப்பதான் அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். கல்யாணம் வந்தா தான் நியாயப்படுவோம். நம்ம தலைவரே சொன்ன அப்புறம் வீடியோ பண்ணாம இருந்தா எப்படி? அதான் நானும் ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டேன். யாருன்னு தானே கேக்குறீங்க? வீடியோ பார்க்க பார்க்க உங்களுக்கே புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த டெக் சேனல் மட்டும்தான் இவ்வளோ கேவலமாக நடந்துப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு இந்த டெக் சேனலுக்குள்ளே போய் ஒர்க் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, ஓகே டெக்னா இப்படி தான் இருக்கும் போல, சேனல்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு காமிச்சிட்டாங்க. அது வந்து எல்லாமே நம்மக்கிட்ட எவிடன்ஸோட இருக்கு. சூர்யாட்ட ஒன்றும் பேச வேணாம், அவன் போட்டானே போடட்டும், போட்டு வெளியே வரட்டும் மேட்ரு, அப்பதான் எனக்கு தெரியும். அங்கிள், அதுக்காக தான் ஒரு வீடியோ பண்ணிருக்கேன். நடக்கட்டும். முடிச்சுட்டு வரேன். நீங்க கேட்குற வாய்ஸ் வேற யாரும் இல்ல, நம்ம டெக் பாஸ் ஓனர் விஜய் கார்த்திகேயன் இருக்காருல, அவங்களோட அப்பா தான் பேசியிருக்காரு. இது அப்பா நீ எங்கடா இங்க? அப்படி என்னடா அவன் திருந்தட்டும் அப்படின்னு சொல்றதுன்னு யோசிக்கிறீங்க? இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கே புரியும். ஸோ டெக் பாஸ்ல நம்ம விஜய் கார்த்திகேயன் கூட வந்து டிராவல் பண்ண கிருஷ்ணா அண்ணா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஹலோ மக்களே, வணக்கம். ஸோ நிறைய பேருக்கு தெரியாதவங்க எல்லாருமே இந்த கட்டப்பை மேட்டர்ல கண்டிப்பா வச்சு அவரை பார்த்துருப்பீங்க. அதுக்குள்ள இருந்து அந்த பேக்ல இருக்க PS5 எடுத்து யாருக்கும் தெரியாம வைக்கிறாங்களாம், உள்ள வச்சுட்டாங்க. வச்சோடனே அப்படியே வாங்கிட்டு கேஷுவலா அப்படியே உள்ள போற மாதிரி போயிட்டு அப்புறம் அப்படியே வெளியில போனாங்க. வெளியில போகிறப்பதான் கிருஷ்ணன் வந்து பிடிச்சிட்டாரு. ஸோ இப்போ அவரையும் நம்ம இங்கே கூப்பிட்டு அவர்கிட்டயே நம்ம கேட்போம் சேனல் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத. டெக் பாஸ் பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே கண்டிப்பாக இவரை தெரிஞ்சிருக்கும். ஸோ இவர் தான் வந்து கிருஷ்ணான்னா. இவர் வந்து கட்டப்பை மேட்டரில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இவரை. ஸோ அது நிறைய வீடியோஸ் போட்டு அது உண்மையா பொய்யா அப்படின்ற மாதிரி நிறைய நடந்துச்சு. ஸோ இவர் வந்து அந்த விஷயம் நடந்தப்ப அந்த கட்டப்பை விஷயத்தை கொண்டு வந்தது இவர் தான். ஏன்னா இவர் தான் வந்து அந்த கட்டப்பை பிடிச்சிருப்பாரு. ஸோ இவர்கிட்டயே நம்ம கேட்டுருவோம். கட்டப்பை பிடிக்கல, அவங்க எடுத்துட்டு போனாங்க. இந்த மாதிரி ஓனர் உள்ள இருக்கிறாங்க, விஜய் கார்த்திகேயன் உள்ள இருக்கிறாரு. விஜய் கார்த்திகேயன் உள்ள இருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்டு நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு. ஆனா வீடியோல நிறைய ஏதோ திருடிட்டு போயிட்டாங்க, PS5 அது இதுன்னு சொன்னாங்க. அது வந்து கண்டென்ட்டுக்காக பேசிருக்கோம். சீரியஸா சொல்றேன், உங்க மேல கொஞ்சம் நஞ்ச மரியாதையா இருக்கும் இல்லையா, அதை நீங்களே எடுத்துக்கிட்டீங்க. அப்ப அதுவும் உண்மை இல்லையா? உண்மையும் போய் கலந்து இருக்கு. சரி, இப்ப கிருஷ்ணா எதுக்கு இங்க வந்து கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரையும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. என்ன வேலை விட்டு அவங்க தூக்கல, அப்புறம் அங்க நடந்த சம்பவம் வந்து நான் பார்த்துட்டேன், அதனால தூக்கிட்டாங்க. அப்படின்னா சம்பவம் பாத்தீங்க? அவங்க தூக்கல. ஓகே, நானா வெளியே வந்தேன். வீடியோ இருக்குன்னு காட்டு. ஐயோ ஆமா, அது என்கிட்ட பாதி தானே இருக்கானா. பாருங்க, அம்மா இந்த வீடியோ யாரு ஒன்று அனுப்புனது? எனக்கு விக்கி ப்ரோ தான் வந்துச்சாரு. வணக்கம், என் பேர் விக்னேஷ். ஏதோ கை காட்டி சொல்லிட்டு போகுதா? டோர் சாத்துது, அங்கே போய் டோர் செக் பண்ணது, பூட்டு போடுது. அதுக்கு அவன்கிட்ட இல்லைன்னு சொன்னானே. என்கிட்ட ஃபர்ஸ்ட் இல்லைன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வியூ ஒன்ஸ்ல ஃபுல் வீடியோ அனுப்பிச்சாரு. பார்த்துட்டு ப்ரோ எனக்கு நார்மலா அனுப்புங்க, ஏன் வியூ ஒன்ஸ் அனுப்புறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அதை டெலீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாதி வீடியோ மட்டும் கட் பண்ணி அனுப்புனாரு. ஏன் அப்படி அனுப்புனாரு தெரியல. இந்த வீடியோவால தான் நானும் வெளியே வந்த காரணம். அதாவது என்ன ரீசன் கேட்டேன்னா, விக்னேஷ் பையன் அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தான். அதை லவ் பண்ணிட்டு இருந்தான். கேமரா ஆக்சஸ் என்கிட்ட இருந்துச்சு. அதை வந்து என்கிட்ட அவன் கேட்டான். ஏன்னா அந்த ஆபீஸ்ல என்ன நடக்குது, எனக்கு கேமரா ஆக்சஸ் காட்டினா அப்படின்னு. நான் வந்து எதிர்பாராம நான் அவங்ககிட்ட அந்த கேமரா ஆக்சஸ் காட்ட சொல்ல, அந்த கேமரா ஆக்சஸ்ல ஓனரு மீனாட்சி ஆபீஸ்க்குள்ள இருந்தாங்க. ஓப்பனாக சொல்லுவேன். அது வந்து ஃபர்ஸ்ட் விஜய் என்ன உள்ள வராரு, எதுவும் தப்பாலாம் இல்லைல்ல, உள்ள இருந்தாங்கப்பா. ஆஃபீஸ் டைம்ல இல்ல ஆஃபீஸ் முடிஞ்ச அப்புறமா?
தெளிவா சொல்லிட்டீங்கன்னா பாக்குறவங்க கொஞ்சம் கிளியரா இருக்கும். ஷூட் முடிஞ்ச அப்புறம் தான். ஓகே, ஷூட் டைம்ல இல்ல. ஷூட் டைம் கிடையாது. ஷூட் முடிஞ்ச அப்புறம் தான். ஓகே. அவன் இங்க ஷூட் முடிச்சிட்டு வந்து அங்க என்ன கேமரா அக்சஸ் கேட்டான். அப்ப அவன் காட்ட சொல்ல மீனாட்சியும் ஓனரும் உள்ள இருக்காங்க. ஓனர் உள்ள போறாங்க. லாக் செக் பண்ணிட்டு அவங்க பின்னாடியே போகுது மீனாட்சி போகுது. இது திரும்பியும் போயிட்டு வந்துட்டு வெளியே வந்து உட்காந்துடுறாங்க. அவன் வந்து அது ஃபேமிலிக்குள்ள எடுத்துன்னு போயிட்டான் அந்த இஷ்யூ. இதுல இருந்து விஜய் கார்த்திகேயனுக்கு போன் போயிடுச்சு. ஓகே, யார் வீட்ல இருந்து? மீனாட்சி வீட்டுல இருந்து விஜய் கார்த்திகேயனுக்கு போன் போயிடுச்சு. ஓகே. அவரு எனக்கு கால் பண்ணி, கிருஷ்ணன் உங்க பேர் தான் அடிபடுது, மறுநாள் காலையில வந்து என்னை கூப்பிட்டு முதல்ல கேமரா அக்சஸ் வேணாம் உங்களுக்கு அப்படின்னு இருந்தா எல்லாத்தையும் பாத்துடுறீங்க. ஆமா, இருந்தா நான் பாத்துருவேன். பிளஸ் இப்ப இவர்கிட்ட இன்னும் கேட்டு தெரிஞ்சுப்போம். கேமரா அக்சஸ் நீங்க கேட்டாலும் காட்டி ஆகணும், அவரு கேட்டாலும் காட்டி ஆகணும். யாரு கேட்டாலும் நான் வந்து காட்டுறதுக்கு தான் ஒரு அட்மினா இருக்கிறாங்க. அப்ப வந்து சில விஷயங்கள் சொல்றாரு. கேமரா அக்சஸ் எடுக்கிறதுனால சந்தோஷமா எடுத்துக்குங்க, அதை தவிர்த்து எடிட்டிங் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரு. ஏன் நான் பண்ணலனா அப்படின்னு. அதை தவிர்த்து அந்த எடிட்டிங் கூட யாரு கூட எடிட் பண்ண டைம்ல பேசக்கூடாதுன்னு சொன்னாரு. அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. ஃபிளாஷ்பேக். அவங்க கேமரா கையில கொடுத்து நீங்க என்ன வேணா லேப்டாப்புக்கு என்ன சிஸ்டம்க்கு என்ன வேணும் நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க, எனக்கு இந்த மாதிரி ஒருத்தர் பார்க்கவே ஓப்பனா சொன்னாங்க. அதுக்கப்புறம் சில ஆபீஸ்லாம் அங்கங்க குறைபாடு இருக்கு, அதெல்லாம் நீட் பண்ணிடுங்க. சரி பண்ணிடுறேன் அப்படின்னு. அப்ப நீங்க அங்க என்னோட டேபிளாண்டா நீங்க உட்காந்து. ஆமா, அங்க வந்து உட்கார சொல்ல வந்தாரு விஜய். வந்து என்ன சொன்னாரு, கிருஷ்ணன் இதுக்கப்புறம் இங்கெல்லாம் உட்காராதீங்க, ரிசப்ஷன்ல இருங்க. இந்த வார்த்தை எனக்கு அங்கேயே சொல்லியிருக்கலாம்ல. ஆமா, என்ன கூப்பிட்டு பேசினாருல்ல, தனியா சொல்லியிருக்கலாம்ல. இங்க எல்லாம் இருக்காதீங்கன்னு உங்க முன்னாடி சொல்றாரு. எனக்கு ஒரு அசிங்கமான மாதிரி ஆயிடுச்சு. என்னால ஜீர்ணிக்க முடியல. நீ ரிசப்ஷன்ல இருங்க, ரிசப்ஷன்ல யார் வந்தாலும் பேசி இப்படி அனுப்பிடுங்க, வேலை டைம்ல உள்ள வராதிங்க எடிட்டிங் ரூம் கூட. நான் எதுக்கு அனுப்பினேன்? அதை தாண்டி உண்மையிலே எங்க டீம்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம் மெம்பர்னு சொல்லலாம். அட்மின் மாதிரி ஒரு செக்யூரிட்டியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். செக்யூரிட்டி மாதிரி இல்ல, செக்யூரிட்டி தான். அப்புறம் அன்னைக்கு இருந்தேன், என் மனசு கேட்கல. இதுக்கு மேல இங்க இருந்து இந்த வேலை செஞ்சு நம்ம சம்பாதிக்கணுமா, இந்த வேலையே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் டெக் பாஸ் விட்டு அவங்க என்ன வேலை விட்டு அனுப்பல. நானா சொல்லிட்டு வெளியே வந்து அப்புறம் இந்த ரூம்குள்ள போனாங்கன்ற ஒரு விஷயம் வந்துச்சுல, இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தோம், இதனாலதான் இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. அந்த ரூமுக்குள்ள எதுக்கு போனாங்க? எனக்கு விக்கி ப்ரோ ஒரு விதமா சொன்னாரு, அது உங்ககிட்ட எப்படி கன்வே பண்ணான்னு தெரியல. என்கிட்ட லாஸ்டா சொன்னப்ப என்ன சொன்னார், ஃபர்ஸ்ட் வாட்டி வேற மாதிரி சொன்னாரு, செகண்ட் டைம் சொல்லப்ப ரைடிங் ஜாக்கெட் எடுக்க போனாங்களாம் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னாரு. எனக்கு மறுநாள் அதையே சொன்னாரு, நாங்க ரைடிங் ஜாக்கெட் என் பையன் கேட்டான். அவங்க பையனுக்கு ரைடிங் ஜாக்கெட்டா? அவங்க பையன் என்ன வயசு இருக்கும்? 13, 14 அவ்வளவுதான். 13 வயசு பையனுக்கு ரைடிங் ஜாக்கெட் அது எடுக்கிறதுக்காக தான் போனோம், மிச்சபடி எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு அந்த மறுநாளே என்கிட்ட சொன்னாரு. அவரே சொன்னாரு ரைடிங் ஜாக்கெட் எடுக்க யார் யார் போனாங்க? இவர் மட்டும் தான் போனாரு. இவர் முன்ன போனாரு, அது பின்னாடி அந்த பொண்ணு போச்சு மீனாட்சி. ஒரு ரைடிங் ஜாக்கெட் தானே, இல்ல 4-5 செட்டா வாங்கி வச்சிருந்தாங்களா? அந்த ஆங்கர்ல மாட்டி இருந்துச்சு ரெட் பிளாக் ஒண்ணு, அதானே? அது ஒன்னு எடுக்க 2 பேரா? அவ்வளவு வெயிட்டா வரும்? அது எனக்கு தெரியாது, நான் தான் கேட்கறேன். ஏன்னா நமக்கும் மோட்டோ லாகர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களை கேட்டா தெரியும், அதுக்காக தான் கேட்கறேன். இல்ல 2-3 பேர் சேர்ந்து தூக்குற அளவுக்கு அது வெயிட் இருக்கும். 2-3 பேர் சேர்ந்து தூக்குற அளவுக்கு இருந்தா அப்புறம் எப்படி ஒர்க் போட்டு வச்சு வர முடியும்? அது எனக்கும் தெரியல. அதுவும் 12-13 வயசு பையனுக்கு எதுக்கு ரைடிங் ஜாக்கெட்டு? சரி, அவர் தப்பே பண்ணலன்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாரு, ரைடிங் ஜாக்கெட் எடுக்க தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன அப்புறம் மறுநாள் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்? இந்த வீடியோ பார்த்ததால இருக்கிற ஆபீஸ்ல இருக்கவங்களுக்கெல்லாம் நான் என்ன ஷேர் பண்ணி விட்டுட்டு என்ன கான்ட்ரவர்சி ஆயிடுமோ நினைச்சிருப்பாங்க, எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிடும் அப்படின்றதுக்காக என்ன கார்னர் பண்ணிட்டாங்க. இன்னும் கிருஷ்ணத்தை தோண்ட என்னென்னமோ கிடைக்க போறதுக்கு. இப்போ நான் வந்தது இருக்கட்டும், நான் ஒரு விஷயம் பார்த்து என்ன கார்னர் பண்ணி இங்க இருந்தா வேலையே ஆகாதுன்றதுக்காக என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணி நான் வெளியே வந்துட்டேன். நீங்க எதுக்கு வெளியே வந்தீங்க? நான் மட்டும் வெளில வரல, இந்த மாதிரி டெக் பாஸ்ல இருந்து நீங்க இல்லாம ஒரு 6 பேர் வருவாங்க. கிருஷ்ணனை இப்பதான் வெளியே அனுப்பிச்சு விட்டு வந்தேன். ஸோ டெக் பாஸ்ல நான் மட்டும் வெளில வரல, இந்த மாதிரி ஒரு 6 பேர் வெளில வந்துருக்காங்க, இன்க்ளூடிங் கிருஷ்ணாண்ணா, அப்புறம் நிக்கில் ப்ரோ, விக்னேஷ், வசந்த், ரிஷி, அஜய். இந்த மாதிரி இப்போ கூட ரீசெண்டாக ஒரு 3D அனிமேஷன் பண்ணுற ஒரு தம்பி வெளில வந்துட்டாரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி எத்தனை பேர் இன்னும் டெக் பாஸ்குள்ளே போய் ஏதாவது வேலை கற்றுக்கலான்னு ஆர்வமாக போகிற பசங்க எல்லாம் மன உளைச்சலாகி வெளில வர போகிறாங்கன்னு தெரில.
ஸோ இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு. இந்த டெக் பாஸ் பொறுத்த வரைக்கும் டெக் சேனலாக அவங்க வந்து ஒர்க் பண்ணுறதே இல்லை. அவங்க ஒர்க் பண்ணுறது ஃபோக்கஸ் எல்லாமே என்னென்னா மணி மைண்டட் தான். ஸோ அதுக்காக எந்த எல்லைக்கு வேணால் அவங்க போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, பிராண்டுக்கிட்டேருந்து ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு அந்த பிராண்ட் நல்லா இருக்குது அப்படின்னு ஃபேக்காக ரிவ்யூ பண்ணி ஆடியன்ஸை ஏமாத்துறாங்க. அவங்க பப்ளிஷ் பண்ணுற வீடியோக்கு இவ்வளோ வியூஸ் போகுது அப்படின்னு பிராண்டையே வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீடியோக்கும் பே பண்ணி ஆட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கான்ட்ரவர்சிக்கு அப்புறம் ஒவ்வொரு வீடியோஸுமே வந்து ரீச் ரொம்பவே லோ ஆயிடுச்சு. ஸோ அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் பிராண்டுக்கிட்டே எங்களுக்கு இவ்வளோ வியூஸ் ஷோராக போகும் அப்படின்னு ஒரு ஷோரிட்டி கொடுத்து அவங்ககிட்ட ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு ஒரு 10 லட்சம் ஒரு வீடியோக்கு வாங்குறாங்க அப்படின்னா அதில் ஒரு 1 லட்ச ரூபாய் இவங்க ப்ரமோஷனுக்கு மட்டுமே செலவு பண்ணுறாங்க. ஸோ அப்படி ஆட் ரன் பண்ணி ஃபேக்காக இன்ஆர்கானிக் வியூஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு எதுக்கு டெக் சேனல் வச்சு நடத்தணும் அப்படின்னு எனக்கு தெரியல. பிராண்டுக்கிட்ட காசை வாங்கிட்டு மக்களை ஏமாத்துறாங்க, ஃபேக் வியூஸ் ஏற்றிட்டு பிராண்டே ஏமாத்துறாங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பானும் எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ ஏன்டா இந்த சேனல்லாம் போய் வேலை பார்த்தோம் அப்படின்னு எனக்கே ரொம்ப அசிங்கமாக தான் இருக்கு. Hello, hi Vijay. Hi, Vijay, I wanted to check with you. I think Aditi was in touch with you for the Redmi Note 14 series sustenance campaign. Yes. Yes, are you okay with the comparison? Oh, sorry, comparison. Now we're not doing a comparison. We're just doing a long term, long review video only. Okay. So can we? Yeah, it's not, and that phone you already have. But maybe in end they can mention, it's very good in the segment and all. But comparison needs to be done. But Okay. can we take it live on 8? Yeah, we can take it live, but I need the pointers that needs to be covered in the video. Today we'll share. Okay. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பிராண்ட் வந்து உங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க, வேற ஒரு மொபைலை இது கூட கம்பேர் பண்ணி சொல்லுங்கள், ஃபைனலைஸாக இந்த ஃபோன் பிராண்டு தான் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க யூஸ் பண்ணி பார்க்கல, எதுவுமே தெரியாது, வேற பிராண்டு சொல்கிறாங்கன்றதுக்காக இன்னொரு பிராண்டு கூட கம்பேர் பண்ணி அந்த பிராண்டை அடித்து இவங்க பிராண்ட் நல்லா இருக்குன்ற மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணி வீடியோ பண்ணுறாங்க. ஸோ மெயின் கேமரால நாங்களும் ஏகப்பட்ட போட்டோஸ் எடுத்து பார்த்ததுல எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, என்னோட ஸ்கின் டோன் என்ன, நான் என்ன ட்ரெஸ் கலர் போட்டிருக்கணும் அதை கரெக்டா காட்டுச்சு. பிராண்ட் நேம் சொல்லலாமான்னு தெரியல, பட் இந்த விவோ இந்த மாதிரி சில பிராண்ட்ஸ்ல எல்லாம் வந்து வெள்ளையா காட்டுறேன், என்னோட ட்ரெஸ் கலரையே மாத்திடுவாங்க சுத்தமா, அந்த அளவுக்கு வந்து சேச்சுரேட்டடா இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாம என்ன இருக்கோ அதை கொஞ்சம் அக்யூரேட்டா காட்டின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் டெக் பாஸ்க்குள்ள நான் போய் ஒர்க் பண்ணிட்டு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், அவங்க பண்றது எதுவுமே உண்மையான ரிவ்யூ கிடையாது. இப்போ நான் ஏன்டா வெளில வந்தேன் அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதை இப்போ சொல்கிறேன். ஒரு 2-3 மந்த்ஸுக்கு முன்னாடி டெக் பாஸில் போயிட்டு நம்ம எதனா புதுசாக கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட நானும் டெக் பாஸில் போய் ஜாயின் பண்ணேன். ஸோ படடா கிரியேட்டர்ஸ்க்கு நான் தான் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டிருந்தேன். அவங்களும் நீங்கள் வாங்க சூர்யா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ சென்னையில் வந்து நாங்கள் ஒரு பப்ளிக் பிளேஸில் மீட் பண்ணி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். எல்லாமே ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி ஆனதுக்கப்புறம் தான் நான் மதுரைக்கு வந்து கிளம்பி போனோம். அப்போ நானும் என் ஃப்ரெண்டும் தான் விசிட்காக போயிருந்தோம். ஒரு 2 டேஸ் அங்கேயே ஸ்டே பண்ணி ஆஃபீஸ்லாம் எப்படி இருக்குது எல்லாமே செட்டப்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நாங்களும் போயிருந்தோம், எல்லாமே பார்த்து எல்லாம் ஓகே அப்படின்னதுக்கப்புறம் தான் நாங்கள் திருப்பி அங்கே மதுரைக்கு போய் ஆஃபீஸில் செட் ஆனோம். ஸோ செட்டாக எல்லாமே நல்லா போயிட்டு இருந்த டைமில் ஃபஸ்ட்டு நான் பண்ண வீடியோ IQ13. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ரிவ்யூ ஒன்று பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து எனக்கே சொல்ல ரொம்ப அசிங்கமாக தான் இருக்குது. அவங்க கொடுத்த ஸ்கிரிப்டை தான் அந்த இடத்துல படிச்சிருப்பேன், பட் அந்த வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி நான் யூஸ் பண்ணவே இல்லை. சரி, 2 நாள் இந்த ஃபோனை யூஸ் பண்ணீங்கல்ல? ஆமாம், நம்ம ஒரு ஒர்க் பண்ணுற டீமில் இருக்கப்ப டீம் லீடர் சொல்கிறதான் கேட்க முடியும். அதாவது நம்ம மீனாட்சி இருக்காங்கல்ல, ஸோ அவங்க தான் வந்து டெக் பாஸோட லீடர். ஸோ அவங்க சொல்கிறதான் நம்ம கேட்கணும். ஸோ அவங்க கொடுத்த ஸ்கிரிப்டை தான் அந்த இடத்துல படிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு எந்த வீடியோலையுமே பண்ண அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் வரல. ஏன்னா அந்த டெக் பாஸில் வர ஒரு ஃபோனை கூட அவங்க R&Dயே பண்ணுறதில்ல. ஸோ அவங்க கொடுக்குற ஸ்கிரிப்டை அப்படியே படித்து மக்கப் பண்ணி ஒப்பிக்கிறது மட்டும்தான் அவங்களோட வேலையாக இருக்குது. ஸோ அதனால தான் அதுக்கப்புறம் பெரிய வீடியோஸில் எதுலையுமே நான் வரல அப்படின்றத நானே டேரெக்டாக சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன சொன்னாங்க, ஓகே நீங்கள் ஷார்ட்ஸ் மட்டுமே இதுக்கப்புறம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சூர்யா அப்படின்ற மாதிரி விஜய் கார்த்திகேயன் சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் நானும் சரி ஷார்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கப்ப ஃபர்ஸ்ட் கேமராமேனை கட் பண்ணாங்க, அடுத்து எடிட்டரை கட் பண்ணாங்க, அடுத்த சிஸ்டம் கூட இல்லை, நீ ரோட்லேயே உட்காந்து எடிட் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுவாங்கன்னு நினச்சேன். ஏன்னா அவ்வளோ ப்ரெஷரு. ஒரு வீடியோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு கேமராமேன் தேவை, எடிட்டர் தேவை, ஒரு லொக்கேஷன் தேவை. பட் நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கப்பவே ஆன் ஸ்பாட்டில் வந்து அந்த லென்ஸை கொடு, அந்த மெமரி கார்டு கொடு, கேமரா கொடு அப்படின்ற மாதிரி ஃபுல் டிஸ்டர்பன்ஸாக மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அவங்க மைண்ட் தாட் எல்லாமே என்னன்னா நான் தனியாக வீடியோ பண்ணக்கூடாது அப்படின்றது தான். பட் அவங்க டேரெக்டாக பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சூர்யா நீங்கள் தனியாக பேரலாக வீடியோஸ் பண்ணிக்கிட்டே இருங்க,
மீனாட்சி ஃபுல்லாக லாங் வீடியோஸ் எல்லாமே பண்ணுவாங்க, நீங்கள் ஃபுல்லாக ஷார்ட்ஸ் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு வீடியோஸ் கூட ஒழுங்காக என்னை பண்ண விட்டதே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்காங்க. அதே மாதிரி அவங்க பண்ணுறது ஃபோக்கஸ் எல்லாமே வெறும் பிராண்டட் கண்டென்ட் மட்டும்தான். ஆனால் என்கிட்ட ஸ்டார்டிங்கில் சொன்னது எல்லாமே நீ ஆர்கானிக் கண்டென்ட்டாக பண்ணுங்க சரியா அப்படின்னு தான் என்னை சொல்லி கூப்பிட்டாங்க. பட் போக 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 பார்த்தா ஜியோக்கு வீடியோ பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஏர்டெலுக்கு வந்து இவங்க கொலாப் பண்ணுறாங்க. ஸோ அதேமாதிரி ஜியோக்கும் இவங்க பிராண்ட் கொலாப் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஜியோக்கு ஒரு வீடியோ பண்ணு அப்படின்னு சொல்கிறது. அடுத்து இவங்க பிராண்டட் கண்டென்ட்டாக தேடி 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 இதுக்கு வீடியோ பண்ணு. இப்போ யாராவது ஒரு பிராண்ட் வந்து இவங்ககிட்ட வரல அப்படின்னா அவங்கள பற்றி நெகட்டிவாக சொல்லி அந்த பிராண்டை வர வைக்கலாம் அப்படின்றது தான் இவங்களோட மாஸ்டர் பிளானாகவே இருக்குது. ஸோ அப்படி தான் வந்து என்னையும் உள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ ஆர்கானிக் கண்டென்ட் சூர்யாவை பண்ண வச்சு அது மூலயமா நம்ம வேறு பிராண்டை அடித்து அந்த நெகட்டிவிட்டியை வச்சு நம்ம அந்த பிராண்டை உள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்ற பிளானோட தான் இவங்க வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்போ கேள்வி கேட்குறோமோ நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, எனக்கு கேமரா தர மாட்டீங்க, லென்ஸ் தர மாட்டீங்க, அது பண்ண மாட்டீங்க, இது பண்ண மாட்டீங்க, நம்ம எப்போ ஒரு கேள்வி கேட்குறோமோ அப்போயே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஓகே நீங்கள் இதுக்கப்புறம் வீடியோ பண்ண வேணாம், நீங்கள் போயிட்டு ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் பொறுமையாக வாங்க அப்படின்ற மாதிரி டீசெண்டாக சொல்லி முடிச்சிடறாங்க. இந்த டெக் பாஸ் ஆஃபீஸ் வந்து வெளில போன எல்லாருக்கிட்டையுமே இதை தான் சொல்லியிருக்காங்க. சேம் டைலாக்ல எந்த சேஞ்சஸுமே இல்லை. நீங்கள் ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க, பிரேக் முடிச்சுட்டு வாங்க, நீங்கள் ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க, பிரேக் முடிச்சுட்டு வாங்க அப்படின்றது தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே தான் எனக்கும் பண்ணாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு பிராண்டுக்கிட்டேருந்து காசு வாங்கிட்டு வியூஸே போகாத வீடியோவுக்கு இவங்களாம் ப்ரமோஷன் பண்ணி அந்த வீடியோக்கு வியூஸ் ஏற்றி பிராண்டுக்கிட்ட கணக்கு காட்டுறாங்க. எனக்கு இவ்வளோ வியூஸ் போயிருக்கு, நீங்கள் அடுத்த கேம்பெயின் எனக்கு தான் தரணும் அப்படின்ற மாதிரி ஏஜென்சியில் பேசி பிராண்டுக்கிட்டேருந்து ப்ரமோஷன் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ டெக் பாஸ் வந்து ஓடிட்டு இருக்க ஒரே சோர்ஸு வெறும் பிராண்டு மட்டும்தான். மற்றபடி அதில் ஆர்கானிக் வியூஸுன்றது கொஞ்சம் கூட இல்லை. கிட்டத்தட்ட 4.5 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது சேனலில். பர் டேக்கு 1 lakh வியூஸ் கூட சாலிடாக போக மாட்டேங்குது. அதுவே 39-40K நின்னாலும் இவங்க 1 lakh வந்து பூஸ்டப் பண்ணுறதே இந்த ப்ரமோஷனில் தான். ஸோ டெக் பாஸை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆஃப்டர் ஆல் மனுஷங்களாக கூட மதிக்கிறது இல்லை, வெறும் காசாக தான் அவங்க பார்க்குறாங்க. அது எந்த அளவுக்கு பார்க்குறாங்க அப்படின்றத நீங்களே பாருங்கள். ஏன்டா பரவாயில்ல, எனக்கு அதான் வேணும்ன்றேன் நான். என்னடா கமெண்ட் பண்ணுவேன் இல்லடா, வெறி பிடிச்சி போய் வியூஸ் போகணும்லடா, திட்டக்கா. ஏய் நான் எதுக்கு தெரியுமா இந்த மாதிரி வியர்டா பண்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உன்னை எவ்வளோக்கு எவ்வளோ கிண்டல் பண்ணி கமெண்ட் பண்றாயில அவ்வளோக்கு வியூஸ் போகும், அதுதான் மெயின். இந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, பின்னாடி இருந்து பேசுகிறாருல அவர் தான் வந்து ஹரி, மீனாட்சி அவங்க அண்ணன் பேசுகிறாரு. அவர் சொல்கிறார் இந்த மைக் நீ கையில் வச்சுட்டு பேசும்போது ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீடு பசங்க என்ன பண்ணுவாங்க, வெறி பிடிச்சி கமெண்ட் பண்ணுவாங்களா, பண்ணட்டும், அப்படி நெகட்டிவிட்டியாக ஸ்ப்ரெட் பண்ணால் கூட நமக்கு வியூஸ் போகுதுல்ல, அதுதான் நமக்கு வேணும் அப்படின்றாங்க. ஸோ இவங்க வந்து காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆமாண்டா, இவங்க வந்து டெக் சேனல் கிடையாது. நான் இன்னும் வந்து பொறுமையா பேசினா அப்பதான் வீடியோ பெருசா வரும். ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு மட்டமா கீழே இறங்கி போய் வேலை செய்யுமா ஒரு காசுக்காக அப்படின்றது எனக்கு சேனல் பார்த்து தான் தெரிஞ்சது. டெக் பாஸ் டீம்ல அஜய்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் தான் சோஷியல் மீடியா ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிருந்தாரு. அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், ப்ரோ நம்ம வீடியோஸ் போடுறப்ப என்னையும் கொலாப் பண்ணி போடுங்க அப்படின்னு இன்ஸ்டாவில் சொல்லியிருந்தேன். ஸோ அவர் என்ன பண்ணியிருந்தாரு, டெக் பாஸ் இன்ஸ்டாகிராம் பேஜில் போடுறப்ப என்னையும் கொலாப் பண்ணி போட்டுட்டு இருந்தாரு. ஸோ அப்படி கண்டினியூவாக போட்டுட்டு இருந்தப்போ ஒரு 2-3 வீடியோஸ்க்கு அப்புறம் மீனாட்சி வந்து அஜயை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் ஒன்று வச்சாங்க. அதில் வந்து அவங்க நிறைய ஹார்ம்ஃபுல்லான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அஜயை வந்து திட்டியிருக்காங்க. ஸோ அவரை திட்டி அதுக்கப்புறம் இந்த கொலாப்லாம் நீங்கள் யாரை கேட்டு போட்டீங்க, உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. அஜய்ன்றவர் என்கிட்ட வந்து இதை இன்ஃபார்ம் பண்ணாரு, ப்ரோ இதை மாதிரி தான் திட்டுறாங்க ப்ரோ, நீங்கள் சொல்லி தானே நான் கொலாப் போட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்டார். சரி ப்ரோ நான் பேசிக்கிறேன் ப்ரோ விடுங்க அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இவரும் நார்மலாக ஆகிட்டாரு. பட் நெக்ஸ்ட் டே என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, இவர் வேலைக்கு நீங்கள் வரக்கூடாது, நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி கொலாப் போட்டீங்க, யாரை கேட்டு நீங்கள் பண்ணீங்க, சூர்யா ஒன்றும் டெக் பாஸில் மெயின் கிடையாது அப்படிலாம் சொல்லி இவரை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு வேலிடான ரீசனே கிடையாது, பட் இதுதான் ரீசனாக சொல்லி அவர் வேலையிலேருந்து அனுப்பிட்டாங்க. நெக்ஸ்ட் டே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்குன்னு ஒரு குரூப் இருந்துச்சு டெக் பாஸில். மிஸ்டர் விஜய் கார்த்திகேயனுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி கொலாபில் போட்டால் வீடியோஸ் வந்து நல்ல ரீச் இருக்கும், பிகாஸ் அந்த வீடியோவில் நானும் இருக்கேன். ஸோ டெக் பாஸில் அந்த வீடியோ கொலாப் பண்ணும்போது என்னோட ஆடியன்ஸ் வந்து டெக் பாஸ் வீடியோஸ் பார்ப்பாங்க, டெக் பாஸில் இருக்க ஆடியன்ஸ் வந்து நான் பண்ணுறதை பார்ப்பாங்க, ஸோ பெட்டர் ரீச் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் கொலாப் பண்ண சொல்லியிருப்பேன் அப்படின்றத நான் வந்து மென்ஷன் பண்ணேன். அதுக்கு விஜய் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே கேளுங்க. ஓகே சூர்யா, உங்களோட இன்டென்ட் நல்ல இன்டென்ட் தான், அதாவது நல்ல எண்ணத்தோடு தான் நீங்கள் அது பண்ணியிருக்கீங்க, நம்மளுக்கு நல்ல ரீச் வரணும்னு.
பட்டு டெக் பாஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து சில ஸ்டாண்டர்ட்ஸ் செட் பண்ணியிருக்கோம். அதில் ரேராக சில பிராண்ட்ஸுக்கு தான் நம்மளே அது அக்செப்ட் பண்ணுவோம். அது போக சில பேருக்கு தான் நம்ம அப்ரூவலும் கொடுத்துருக்கோம். அதனால் இப்போதைக்கு நீங்கள் கொலாப் எதுவும் பண்ண வேணாம். டெக் பாஸுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் அந்த ஸ்டாண்டர்ட் இப்போ எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? என்ன கையில போனே இல்லாம சொல்றேன்னு பாப்பீங்க. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த சைட் ஃபுட்டேஜ் வந்து S25 அல்ட்ரா. மீனாட்சி நாச்சியார் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட் இருக்கா? வேற ஒண்ணும் இல்ல, அந்த நாச்சியார்ன்றது வந்து ஜாதி பேரு. ஸோ இந்த மாதிரி பட்ட பேர் வச்சுட்டு சுத்துறவங்களுக்குலாம் வந்து ஸ்டாண்டர்டுன்றது இருக்கிறப்ப நம்ம ஒரு தனியாளா ஒரு 1.5 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ஏற்றி வச்சிருக்க ஒரு சோலோ கிரியேட்டருக்கு என்ன ஸ்டாண்டர்ட் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதே மாதிரி ரீசெண்டாக டெக் பாஸ் சேனலில் சாம்சங் S25 அல்ட்ராக்கு ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதோட ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு ஒரு வீடியோ. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருப்பாங்க ஃபோன் வந்து நல்லா இருக்குது, லைட்டாக தான் ஹீட் ஆகுது அப்படின்னு. இந்த ஃபோனும் வந்து சூடாயிருக்க வேண்டியது. பட் இதில் வந்து 40% வந்து வேப்பர் சாம்பர் கூலிங் நாங்கள் வந்து ஜாஸ்தி பண்ணி கொடுத்துருக்கோன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் வந்து இந்த கேமிங்கு இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ சூடு ஆச்சா ஆகலையான்னு கேட்டால் ஆச்சு. கண்டிப்பாக வந்து லைட்டாக எங்களுக்கு ஹீட் ஆச்சு. எப்படி லைட்டாக ஹீட் ஆகுதா? நான் இதுவும் எனக்கு கொதிச்சிச்சு, நான் அதை சொல்லலைல்ல. இப்போ நான் வாங்கியிருந்தேன்னா அந்த ஃபோன் நம்ம என்ன பேச்சு பேசியிருப்போம், என்ன காரி தொப்பிருப்போம்ல அந்த ஃபோனை. அந்த வீடியோட ஒவ்வொரு மாண்டேஜும் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். என்னோட கை இருக்கும், அடுத்து எடிட்டரோட கை, கேமராமேனோட கை, ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ணி தான் அந்த வீடியோவே ஷூட் பண்ணியிருப்போம். ஸோ மெயின் வீடியோவில் இவங்க வந்து உட்கார்ந்து அந்த ஸ்கிரிப்டை படித்து ஒப்பிக்கிறது மட்டும்தான் இவங்க. வேற எதுவுமே இவங்களுக்கு தெரியாது. அந்த ஃபோனை இவங்க யூஸ் பண்ணியும் பார்க்கறது இல்லை. இவங்க கண்டென்ட்டை எங்கேருந்து எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எதுவுமே கவலைப்பட வேணாம், எல்லாமே நான் அவன் வீடியோல இருந்தா எடுத்திருக்கேன். டேய் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா நான் அவன் தான்டா எடுத்திருக்கேன். ட்ராக்கிங் டெக்லாம் பேசுறியாண்டா, ஸ்பெக்கா பேசுறான்டா. எதனால அந்த ஃபோனை பத்தி நெகட்டிவாவே சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்ட காசு வாங்கிட்டீங்க போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு காட்டுறேன், அவ்வளவுதான். பாருங்க, ஒரு பிராண்டு கிட்ட காசை வாங்கிட்டு என்னெல்லாம் சொல்றாங்க. அவன் இன்னும் திருந்தலமாமா. இவங்க பண்ற ஒவ்வொரு வீடியோக்கும் ஸ்கிரிப்ட் ரைட்டரு, கேமராமேனு, எடிட்டரு, இது இல்லாம அவங்க அண்ணன், அடுத்து ஓனரு, இவங்கன்னு எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இவ்வளோ பேர் R&D பண்ணியுமே ஒரு வீடியோல இவ்வளோ மிஸ்டேக் வருது. எதனால? ஏன்னா அவங்க சுடுறது வேற யூடியூப் சேனல்ல இருந்து தான் அந்த கண்டென்ட் திருடுறாங்க. நீ என்னன்னா நீங்களே எழுதிட்டு என்கிட்ட வந்து சொல்லிருங்களேன். நான் பார்த்துட்டு அவன் சொன்னது MKBHD சொன்னதை எழுதிட்டு வந்திருக்கேன்டான்றே. அவனே சொல்லி வச்சிருக்கான்டா இத. பிராண்டு கொடுக்குற கண்டென்ட் இல்லாமல் வேறு யூடியூப் சேனல்ஸ் பண்ணுற வீடியோஸையும் இவங்க தூக்கி உள்ளே ஆடப் பண்ணிக்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் போட்டு பெசஞ்சா இவங்க ஒரு புது வீடியோ மாதிரி தெரியும் அப்படின்றதுக்காக இவங்க எல்லாமே இவ்வளோ திமிரா இவ்வளோ தைரியமாக பண்ணுறதுக்கு ரீசன் என்னன்னு தெரியுமா? நம்மள மாதிரி ஆளுங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்கனால தான். ஸோ அவங்க நம்மளை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா? வியர்டாக இருந்தால் பசங்கள்லாம் வெறி பிடிச்சி போய் கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. இவ்வளோ இலக்காரமாக இவ்வளோ கேவலமாக பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்மள மாதிரி ஆளுங்க உட்காந்து இந்த வீடியோலாம் பார்த்துட்டு இருக்கனால தான். ஸோ இதுக்கப்புறமா திருந்துங்கடா பாய்ஸ். ஸோ அதை விட நல்ல தமிழ் டெக் சேனல்ஸ்லாம் எவ்வளோவா இருக்குது. இந்த மிஸ்டர் தமிழ் டெக்கு, ட்ராக்கிங் டெக்கு, அப்புறம் SM ப்ரோஸ் டெக்னு இப்போ புதுசாக கூட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நல்லாவே பண்ணுறாங்க. அவங்கலாம் ஆர்கானிக் கண்டென்ட் பண்ணுறாங்களா இல்லை பெய்டு பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் அட்லீஸ்ட் அவங்களாம் மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த சேனல்லாம் அது கூட பண்ண மாட்டாங்க. லாஸ்ட்டாக கூட ஒரு வீடியோக்கு வந்து குரூப்பில் ஹரின்றவர் கேட்டிருந்தாரு, மீனாட்சி அவங்க பிரதர் கேட்டிருக்காரு, இந்த வீடியோக்கு பெய்டு ப்ரொமோஷன்றதை மென்ஷன் பண்ணணுமா அப்படின்னு. அதுக்கு ஓனர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, வேண்டாம் அப்படின்னு அமைச்சிருக்காரு. ஏன் வேண்டாம்னு சொல்கிறாருன்னு எனக்கு தெரில. ஸோ இன்கேஸ் நம்ம கேஸ் போட்டு ஒரு சமன் நோட்டீஸ் போனால் மேபி நெக்ஸ்ட் டைம்லேருந்து இந்த தப்பு நடக்காதுன்னு நினைக்கிறேன். பட் இந்த மாதிரி பெரிய பெரிய சேனல்ஸ்லாம் கொஞ்சம் அடங்குனாங்கன்னா அதுக்கப்புறம் மேபி சின்ன சேனல்ஸ்லாம் இந்த தப்பு பண்ணாமல் இருப்பாங்கன்னு நம்புகிறேன். ஸோ இதெல்லாம் தான் நான் இந்த சேனல் விட்டு வெளில வரதுக்கு முக்கியமான ரீசன். ஸோ நானே வந்து வளவலன்னு பேசிட்டு இருக்க விரும்பல. ஏன்னா நம்ம தலைவர் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மீனாட்சி இவர் எப்படி இருக்கிறாங்க? ஏதாவது தொடர்பு இருக்கா? கேட்டுச்சா? ஸோ அவரோட ஆடியோ நிறைய இருக்கு, அதெல்லாம் நீங்க கேட்டு வாங்க. ஏன்னா இப்போ நான் சொன்னதை வச்சு கேட்டதுனால யார் மேல தப்பு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். பட் இந்த ஆடியோ கேட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மே ஆயிரும் எதனால இந்த பிரச்சனை நடந்தது அப்படின்னு. நான் வெளில வந்ததுக்கு முக்கிய காரணமும் இதுதாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது கேட்டு வந்துருங்க. என்ன விக்னேஷ், ஏதோ நீ வீட்டுக்கு வந்துட்டதா தகவல் எனக்கு தகவல். ஆமாப்பா, வந்துட்டேன்ப்பா. என்ன விஷயம்? வந்துட்டேன்ப்பா. அது இல்ல எது ப்ராப்ளமா என்ன ஏதுன்னு கேக்குறேன். ஆமாப்பா, எனக்கும் மீனாட்சிக்கும் கொஞ்சம் இது வந்தது, பிரச்சனை வந்தது. அதனால வந்துட்டேன்ப்பா நானும். ஓஹோ, வேற யார் பாத்துக்கிட்டு இருக்கா?
யார் பாத்துக்கிட்டு இருக்கா? இது ஹரி தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு ஹரிதான் பாத்துருக்கேன். அவங்களுடைய கேரக்டர்லாம் எனக்கு என்ன ஏதாவது தெரியுமா உனக்கு? அதெல்லாம் எதுவும் நல்லாதான்ப்பா இருக்கும் அதெல்லாம். இவன் எது ஏமாத்துறாங்களா எதுவும் செய்யறாங்களா என்ன ஏது அவன் எல்லாத்தையும் அனுப்பிச்சு அவன் கிருஷ்ணன் அனுப்பிச்சா இப்ப அவனே அனுப்பிச்சிட்டான். சூர்யாவும் போயிட்டுதான் தகவல் எனக்கு. ஆமாப்பா. ஆஹ் ஆமா. அவரு ரொம்ப முன்னுரிமை கொடுக்குறாரு. அது செட் ஆக மாட்டேங்குது நம்மளுக்கு. இந்த பிள்ளைக்கு ரொம்ப முன்னுரிமை கொடுக்குறாரா? ஆமாப்பா. ரொம்ப இனிமேல் மீனாட்சி சொல்றதுதான் அப்படிங்கிறாரு. அதுக்கு என்ன ஒண்ணுமே தெரியாது. நம்ம டீமா ஒர்க் பண்ண சேர்ந்து ஒர்க் பண்ணாதான்ப்பா அது வளர்ச்சியை கொண்டு போவோம். அவரு மீனாட்சி தான் அப்படிங்கிறாரு. அது ஒரு மாதிரி மீனாட்சியும் இவர் எப்படி இருக்கிறாங்க? ஏதாவது தொடர்பு இருக்கா? அது எது தெரியுதா உனக்கு? அவருதான். நான் இப்போ ஒரு 12 பேர் இருப்போம். எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம். எல்லாம் இருப்போம். அவங்க 2 பேரும் போய் சோஃபால போய் உட்காந்துருவாங்க. அவருதான் சோஃபாவில போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது இல்லாம காலையில அவருதான் வீட்டுல போய் கூட்டிட்டு வராரு. நைட்டு கொண்டு போய் விடுறாரு கார்ல. அது தெரிஞ்ச ஒண்ணுதானே விக்னேஷ். என்னைக்கு நீங்க லவ் பண்ணீங்களோ கட்டானீங்களோ அதெல்லாம் என்னைக்கு எல்லாம் உடையுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். எல்லாம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஆரம்பத்துல இருந்து இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. இப்ப அவங்க அண்ணன் ஏதோ பியூட்டி பார்லர் ஓபன் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றானாமா? தெரியலீங்களேப்பா. அது விஷயமா ஏதோ தகவல் வந்துச்சு? அது எனக்கு தெரியலப்பா. கீழே அந்த கல்யாணி பிரியாணி இருந்துச்சு அங்க ஏதோ ஓபன் பண்ற மாதிரி ஏதாவது தகவல் எனக்கு கிருஷ்ணன் சொன்னியா? என்னன்னு அது எனக்கு தெரியலங்கப்பா. நானு இப்ப ஆபீஸ்க்கே வர்றது இல்ல. என்னத்துக்கு நம்ம தேவையில்லாம போய் மண்டையை குழப்பிக்கிட்டு இருக்கணும், நமக்கு என்னத்துக்கு இந்த வேலைன்ட்டு நான் வர்றதே இல்ல. அவனுக்கு அனுபவங்கள் கம்மி தான். அதுல இன்னொன்னு கண்ண கசக்கின உடனே பொம்பளைக்கு மனம் இறங்கிருது இவங்களுக்கு. இன்னொன்னு அது தர்ம சங்கடம் தான் விக்னேஷ். ஒரு பொம்பளை ஆபீஸ்ல மெயின்டைன் ஆச்சுன்னா அது தர்ம சங்கடம். எல்லா விஷயத்தினாலும் கடைசியில கண் தனியை விட்டு இது பண்ணிடுவாங்க. நாங்க வரேன். அதுக்கப்புறம் போனை காணாண்டா ஒரு போனை அப்படின்னு போன் அடிச்சு சொல்றாரு. அது அப்படியே நான் அழுதுட்டேன் அந்த இடத்துலயே. 4.5 வருஷமா இருக்கும். யாரோ சொல்லி காணா அப்படின்னு கேக்குறாரு. அப்படி இல்ல அது பொம்பளை மயக்கம் வந்துச்சுன்னா இது ஒரு பெரிய ப்ராப்ளம் தான் விக்னேஷ். அவ மேல வந்தது தப்புதான். நான் அவளை வெளியேற்றுற வரைக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் தான். நான் இத நம்ம போய் உள்ள சொல்லி வெளியேற்ற கூடாது. அதான் வரணும், அதான் நடக்கணும். நான் சொல்லி நடக்க கூடாதுன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதான் இவன் அதை நடத்த முடியாத ஒரு ஸ்டேஜ் வர்றது அவளை வெளியேற்றி தானே ஆகணும். இப்ப பணம் வாங்கிட்டு இருந்து கொஞ்சம் பிடுங்குற மாதிரி தெரியுது. அப்படி எது இருக்கா? அத பத்தி எனக்கு தெரியல. ஆனா வெளியெல்லாம் போயிட்டு வந்துகிட்டு தான் இருக்காங்க. அத பத்தி எனக்கு தெரியலங்கப்பா. கார்ல அங்கங்க போய் போறது வர்றது அதெல்லாம். அவ வெளியில எதுவும் லவ் பண்றாளா வேற யாரையும்? அது எனக்கு தெரியலப்பா அந்த அளவுக்கு. நான் அதோட சரி நான் பிரிஞ்சு வந்துட்டேன். நமக்கு அவங்க அண்ணன் இத கண்ட்ரோல் பண்ண மாட்டானா? அவங்க அண்ணன் சரி அவரு அதுக்கு தான்ப்பா சப்போர்ட் பண்றாரு. மீனாட்சி தான் சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. அதான் அவன் இப்ப டெல்லிக்கு போறேன்னு சொல்லிருக்கலாம். தனியா அனுப்பக்கூடாது. நாளைக்கு கல்யாணம் பண்ற பிள்ளை நாங்க ஏதாவது செய்யணும். அவங்க அம்மாவும் அதை என்கரேஜ் பண்ற மாதிரி. அது அப்ப எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி என்கிட்ட காசப்படுங்கிறாங்களா? இல்ல அது விஷயம் உனக்கு உள்ள இருக்கிறதுனால தெரியுமான்னு தெரியல. அதே கேட்டேன். அதான்பா அது. ஆனா அவங்க சப்போர்ட் தான் பண்றாங்க. பண்ணுங்கிற மாதிரிதான். அவங்க அம்மா கேரக்டர் எப்படி? எனக்கு அவங்க அம்மா எல்லாம் நல்ல கேரக்டர் தான்ப்பா. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. இந்த பொண்ணுதான் ரொம்ப இதா இருக்கும். என்ன சொல்ல ஆணவமா இருக்கிற மாதிரி இருக்கும். அது முன்ன நல்லா தான் இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் சேலரி ஏத்திட்டாரா இல்ல என்ன எனக்குன்னு தெரியல. எனக்கு அங்க இருக்கவே இல்லாம தான் வந்துட்டேன்ப்பா. நமக்குன்னு ஒரு இது இருக்குல்லப்பா. என்னன்னு சரி இது பாப்போம். அதான் என்ன நடக்குதுன்னு தெரியல. நானும் உள்ள போறதுக்கு விரும்பல. ஏதாவது நாம உள்ள போய் பிரச்சனையை ஆக்கிட கூடாதுன்னு பாக்குறேன். இன்னைக்குதே மத்தியானத்துக்கு அந்த பக்கம் போகணும். இன்னைக்கு ஆபீஸ் இருக்க முடியா? இருக்கும்பா. அதான் போய் பாத்துட்டு என்னடா இப்படி எல்லாம் நீ நடந்துகிட்டு இருக்கிற தகவல் எனக்கு வேற மாதிரி வருது. அந்த மசாலா இதுக்கு தான் ஆரம்பிக்கிறதுக்கு தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. அது ஆரம்பிச்சு அவங்க அம்மாவுக்கு சம்பளம் தந்துட்டு இருக்கானா? இப்ப இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. சம்பளம் தரானா? சம்பளம் தந்துகிட்டு இருப்பாரு. எவ்வளவு? 25,000 நினைக்கிறேன். 20,000 25,000 சொல்றாங்க. இந்த பொண்ணுக்கு எவ்வளவு சம்பளம் தராங்களா? தெரியலப்பா. அதை பத்தி எனக்கு தெரியல. அவன் ஹரிக்கு 15,000 நினைக்கிறேன். 15 20. எனக்கு 25,000. எனக்குப்பா
25 தந்தப்ப நீ வேலையை விட்டுட்டு போயிட்ட பாவம். நானா இன்னும் வேலையை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லல விஜயன்கிட்ட. அது சொல்றதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்கு. 4.5 வருஷமா இருந்துட்டு நான் இன்னும் அவங்க விட்டுட்டு போனதை நான் கொண்டு வரணும்னு தான்ப்பா ஆசைப்பட்டேன். அதான் நீ ஒண்ணும் போய் வேலை விட்டேன்னு சொல்ல வேணாம். அதான்ப்பா. எனக்கு மனசு இல்ல நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஆ விட்டு சரி. பார்ப்போம். சரி. வேற பாக்கலாம். அதான். இந்த பொண்ணை வெளியேற்றணும், அதுக்கு என்னங்கிறத யோசிக்கணும். வேலைன்னா வேலையை மட்டும் பாக்குற மாதிரி இல்லாம அவரு கார்ல கூட்டிட்டு போய் இது பண்றது பசங்க எல்லாருமே பேசுறாங்க, சேர்த்து வச்சு பேசுற மாதிரி இருக்கு. இப்ப நீ கூட்டிட்டு போனா லவ்வர்ஸ் கூட்டிட்டு போனான்னு சொல்லலாம். இவன் ஒரு ஓனரு அவளை கொண்டு போய் விட்டுட்டு வர்றது கூட்டிட்டு வர்றது, அவங்க அண்ணன் எந்த பக்கத்து இருக்கால அதான்ப்பா அவன் பாப்பான்ல. ரொம்ப முன்னுரிமை கொடுக்குறாரு மீனாட்சிக்கு. அது நல்லா மீனாட்சிக்கு ரொம்ப முன்னுரிமை கொடுக்கறதுனால எவனும் ஜனவரி இவன் முன்னுரிமை கொடுக்கும், அவ ஏறுறா எல்லாத்தையும். அதனால இப்ப எல்லாம் நிறைய பேர் வேலையை விட்டுட்டே வந்துட்டாங்க. சூர்யா, நானு, ரிஷின்னு சொல்லி ஒரு பையன், நிக்கில்னு சொல்லி அவரு, எல்லாருமே பாதி ஒரு 2 கேமராமேனு யாருக்குமே அத சொன்னாலுமே நானும் சூர்யாவும் போய் சொல்றோம். மீனாட்சி தப்பே பண்ணாலும் அதுக்கு என்கரேஜ் தான் பண்ணணும் அப்படிங்கிறாருப்பா. அது இருக்கு பாப்பா. அவன் சுதர்சன் தான் அவன் எப்படியோ விட்டுட்டு போயிட்டான். அவன் ஒரு தப்ப அவன் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். அதுல அவன் செஞ்ச வேலை அவனுக்கு வருமானம் இருந்துச்சு. இப்ப அவன் இந்த அளவுக்கு சம்பாதிக்கிறானான்னு தெரியல. ஆமாப்பா. நானும் போன் எல்லாம் பண்றல. அது விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நானே எப்படி போன் பண்ணி பேச முடியும்? அதுதான் சொல்றேன். அந்த மாதிரி சரி நீ வேலையை விடாத, அப்புறம் பாத்துக்கலாம். இப்பைக்கு ஒண்ணும் சொல்லாத, எனக்கு மனசு சரியில்லை நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லு. ஒரு மாசம் 2 மாசம் கூட ஆகட்டும். முதல்ல அடுத்து வேலைக்கு கூப்பிட்டானா மீனாட்சி வரைக்கும் நான் வரமாட்டேன்னு சொல்லி மீனாட்சியை மாத்திட்டு வேற ஆள் போடுங்க, அப்ப நான் வர்றோம் அப்படின்னு சொல்லு. அப்படித்தான் சொல்லணும். அப்பதான் அதுக்கு சால்வேஷன் கிடைக்கும். முத நாள டெல்லி கூட்டு போறது நான் எல்லாம் சண்டை போட்டேன். இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நீ எப்படி பேஸ் பண்ணுவ பாத்துக்கோ, இதுல கெட்டவர் வராம பாத்துக்கோன்னு சொல்லி இருக்கிறேன். அவன் வண்டியில கூட்டு போய் விடுறது கூட்டு வர்றது இதெல்லாம் பண்ணா தப்புதான். கமிட்மெண்ட், அந்த ஈடுபாடு. நீ டெல்லிக்கு கூட்டிட்டு போயிட்டு நீ நல்லா வேலையில அவளுக்கு தனி ரூம் போட்டு கூட கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்கலாம். ஆனா பாக்குறவங்க ஆபீஸ்ல பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அதனாலதான் கிருஷ்ணன் என்கிட்ட சொல்லி அதை இதையும் சொல்லி இப்ப பெரிய இதாயிருச்சு. இன்னைக்கு மீனாட்சி வெளியே போனாது இந்த ஆபீஸ் ஊர் போடுவான். அது வரைக்கும் நான் அடுத்த ஸ்டெப் நான் அதுதான் சொல்லுவேன். மீனாட்சி ரிலீவ் பண்ணு, நீ வேற ஆளா ரெடி பண்ணிட்டு மீனாட்சியை ரிலீவ் பண்ணு. அது செஞ்சாங்கன்னா நீ நடத்த முடியும். இல்லாட்டி பேசாம என்ன செய்யணும் செஞ்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு இருப்பேன். அவ்வளவுதான். என்ன செய்ய போறேன்? நம்ம சொல்லி அது மாறப்பா எனக்கு தெரியுமா? நம்ம சொல்லி இது நடக்கிற வேலையா? அந்த பிள்ளையெல்லாம் கூட்டிட்டு போக கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லி நடக்கிற வேலையா? நான் 24 மணி நேரம் பின்னாடியே வந்து பாத்துட்டு இருக்க முடியுமா? உண்மைதான்ப்பா. அது முடியாது. அக்கௌண்ட்ஸ் எல்லாம் 3 பேர் ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சு ஏதாவது ஒண்ணு பாஸ் பண்ணாலும் பணம் கொடுத்தாலும் எனக்கோ அம்மாவுக்கோ தெரிஞ்சு பண்ணனா அது எவ்வளவுடா, இது ஏன்டா இவ்வளவு கொடுக்குற அப்படின்னு கேட்போம். இப்ப இவர் இஷ்டத்துக்கு அவர் அக்கௌண்ட் வச்சுக்குவாரு. அவர் இஷ்டம் எவனை போடணுமோ போடுவாரு, எவனுக்கு செலவழிக்குமோ செலவழிப்பாரு. வீட்டுக்கெல்லாம் நாங்க இவங்கிட்ட இருந்து வாங்கினேன். எக்கச்சக்கமா சம்பாதிச்சிருக்கேன். வீட்டுக்கு என்ன நான் வாங்கினதே கிடையாது. நாங்களே எங்க பணத்தை நாங்க கொடுத்துட்டு இருந்தோம். இதுக்குமே அதுவுமே இப்ப கணக்கெல்லாம் இப்ப ட்ரெஸ்ஸுக்குன்னு சொல்லி 12,000 போட்டு வைக்குது. என்ன கணக்குனே தெரியலப்பா. அது பெங்களூர் போறது எடுத்துட்டு வந்திருப்பா. அந்த ட்ரெஸ் எல்லாம் இந்த மாடர்ன் ட்ரெஸ் மாதிரி போட்டுக்கு இது பண்றோம்ல. அதனாலதான் நான் 1 நாள் 2 நாள் லேட் பண்ணாங்க தெரியுமா? பெங்களூர் போயிட்டு வந்தப்ப இதெல்லாம் எடுக்கிறதுக்கு தான், ஷாப்பிங் பண்றதுக்கு. அது இல்லாம அவரு அது பொய்யே சொன்னாலும் அது உண்மைதான். அது வீடியோல அப்படின்னா அதெல்லாம் எப்படி சொல்றாரு? அதான் எல்லாம் சொல்லுவியா, எல்லாம் சொல்லுவியாங்க. சரி விடு, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எல்லாம் மோகம். உனக்கு ஒரு மோகம் இருந்துச்சுல ஒரு 4-5 எவ்வளவு மாசம்? 3 மாசமா 4 மாசமா? அது 6 மாசம். 6 மாசம் ஒரு மோகம் இருந்துச்சுல்ல, மீனாட்சி தான் உலகம் அப்படின்னு. அது மாதிரி அது முதல்ல தெரியும் எனக்கு. எனக்கு தவிர்க்க முடியலப்பா. திடீர்னு விட்டுட்டு போனதுனால என்னால ஒண்ணும் செய்ய முடியல, தவிர்க்க முடியல. உள்ள நுழைஞ்சா யார் நடத்துறது? இந்த பிரச்சனை இருக்குது. இவன் வேற இடத்த வேற மாத்தி தொலைச்சு வச்சிருக்கியா, அது வேற மேல வேற எதை பண்ணி அதுல எக்கச்சக்க செலவு. இந்த அரவிந்த் வேற ரொம்ப சாப்பிட்டு போயிட்டியா.
அங்க வாழையூர்ல வீடை கட்டி அதுல ஒரு 50 லட்சத்தை காலி பண்ணியா. இப்ப சென்னையில போய் தான் ஒரு வீடு வாங்கினியா. இப்ப இங்க வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவன் நான் என்ன பேச முடியும்? ஏன் சம்பாத்தியத்துல இருந்து கேட்டா நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவேன். அவனே சம்பாதிச்சு அவனே காலி பண்ண நான் என்ன செய்ய முடியும்? வெளியே கூட்டு போறது, ஷாப்பிங் போறது, அங்க வாங்கி தர்றது, இங்க வாங்கி தர்றது, அவளுக்கு பிடிச்சது வாங்கி தர்றது, இதெல்லாம் இருந்துச்சுன்னா யார் ஒத்துக்குவா? அது ரொம்ப அந்த குரூப்பேமா ஒரு மாதிரியா இருக்கா. அவங்க அம்மாவேமா ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் ஒரு நாள் வந்து சாப்பிட்டுருக்காங்க. அந்த பொண்ணு அந்த அம்மா அணுகுமுறை ரொம்ப டீப்பா இருக்கு மாதிரி தெரியுது. அது தப்பு தானே? ஆமா, அது ரொம்ப டீப்பா இருந்துச்சு. நாங்க வந்து இப்ப ஒரு நாள் ஏதாவது சாப்பிட கூட்டு போனேன். அப்பயே நான் புரிஞ்சுக்கிட்டேன், சரி இது சரியில்லாத குடும்பம் அப்படின்னு. அவங்க அது அவரு ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. அவரு சப்போர்ட் பண்ணி போங்கிற மாதிரி தான் அனுப்பிச்சு விடுறாரு. அவனு அந்த பிள்ளை எப்படியோ அவன் சொன்னோடி கேட்க மாட்டான். அதனால அவன் இஷ்டத்துக்கு விட்டுறான்னு நினைக்கிறேன். அதானா இல்ல என்னன்னு தெரியலப்பா. இல்ல அவன் பொதுவா சொன்னா கேட்டா அவன் சொல்லுவான். அவளையும் டாமினேட் பண்ணானே அவன் என்ன செய்வான்? நீ இப்படி பண்ணியா, சரி விக்னேஷ் செலவு பண்றியா, ஓகே, இல்ல ஓனர் செலவு பண்றியா, அதெல்லாம் பண்ணு, என்னவோ நடந்து எப்படியோ போ, எனக்கு செலவு இல்லாம போகணும்னு பண்ணணும். இப்போ ஒரு 6 பேர் வந்துட்டோம்பா வேலையை விட்டு. அதுக்கெல்லாம் காரணம் அந்த பொண்ணுதான். அந்த பொண்ணுதான். இவன் ஒரு ஆளு தான் அதை ஸ்டடி பண்ணணும். இவன் ஒரு மாதிரி இருந்தான்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கே புள்ள இருக்குது. அப்ப பாக்கலாம் என்னங்கிறது. எல்லா பேரும் வேலையை விட்டு போனா வேணா சொல்லலாம், மீனாட்சியை ரிலீவ் பண்ணு, மத்தவன் வந்து வேலை பார்ப்பேன். காலையில இருந்து இந்த விஷயம் தான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் வேலையை விட்டுட்டு அவரு அங்கேயேதான் சாப்பிடுறாரு. மதியம் 3 வேளையுமே அங்கதான் சாப்பிடுறாரு. மதியம் அங்கதானே சாப்பிடுவாரு. அங்க ஆக்குறாங்கல்ல. இல்ல அங்க மீனாட்சி வீட்டுல தான்ப்பா சாப்பிடுறாரு. மீனாட்சி வீட்டுக்கு போயிடுறாரா? ஆமாப்பா, தெரியாதோ? எனக்கு தெரியும், இங்க ஆக்கி சாப்பிடுறான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லப்பா, மீனாட்சி வீட்டுல தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. நான் இந்த ஆபீஸ்ல சாப்பிட்டு இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லப்பா, மீனாட்சி வீட்டுல மத்தியான சாப்பாடுக்கு அங்க போயிடுறாரு. ஆமாப்பா, அது ரொம்ப போய்கிட்டே தான்ப்பா இருக்கு. அது நம்மளே இப்பயே ஸ்டாப் பண்ணாதான், இல்லைன்னா பேரு கெட்டுரும் நம்ம பேரு. அத என்ன பாப்போம், நான் பாக்குறேன். அது மீனாட்சியை ரிலீவ் பண்ணுன்னு சொல்லுவோம், வேற வழி இல்ல. அவங்க அம்மாட்ட பேசிட்டு மீனாட்சியை ரிலீவ் பண்ணிருப்பா, நீ வேற ஆள் போட்டு நடத்து அப்படின்னு சொல்லுவோம். என்னப்பா இதுக்கு என்ன வழினே தெரியலப்பா எனக்கு. அதுதான் சொல்ல, நானும் வழி தெரியாம தான் இவ்வளவு பிரச்சனையை பாத்துக்கிட்டு பேசாம இருக்கிறேன். சூர்யாவும் ஏதோ இது போட போறேனியா. எதுப்பா? வீடியோ போட போறேன்னா இவங்கள பத்தி. ஐயோ எப்பா, அதெல்லாம் கெட்ட பேர் ஆயிரும்பா. அது நம்ம என்ன செய்ய முடியும்? அவன் போட்டானா நான் அவங்கிட்ட போய் சொல்லிக்க இருக்க முடியுமா? இன்னொன்னு, நம்ம சொன்னாதான் கேட்க மாட்டாயா. எவனா தேர்ட் பர்சன் சொன்னா அவன் கேட்பான். அவன் பிடிச்ச வேற அவன் அசிங்கப்படுத்தட்டும், அப்பயே அது வெளியே வர்றான்னு பாப்போம். அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? அப்படி பண்றதுக்கு அதுக்கு நம்மளே பேசி பார்க்கலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து விஜயனிட்ட கூட. ஏன்னா நீ பேசி பாரு. நீங்க அங்கேயே போய் சாப்பிட போறது, அவளை போய் வண்டியில விடுறது. நான் அன்னைக்கு லவ் பண்ணேன், கூட்டு போய் விட்டேன், லவ் பேஸ்ல விட்டேன். நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பையன் இருக்கிறா, நீங்க இப்படி நடந்தா அது நல்லா இருக்குதா? ஆபீஸ்ல பேசுறாங்க வேற மாதிரி அப்படின்னு சொல்லு. அதுல உழைப்பு அதிகம், ஒரு வயசு முடிய பண்ண முடியும். அப்படி வேணா சொல்லு, அவதான் செய்ய முடியும். நம்ம சூர்யா வீடியோ போட்டோம்னா அது ஊருக்கே தெரிஞ்ச மாதிரிப்பா. அது நானா போட சொல்றேன். கிருஷ்ணன் கிட்ட அவன் பேசிருக்கேன், நான் கூடிய சீக்கிரம் வீடியோ போடுவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அது நான் தடுக்க முடியுமா? அவன் அட்ரஸ் கூட எனக்கு ஒண்ணும் தெரியாது, அவன் நம்பர் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. சுதர்சன் போட்டேன், நம்ம சொல்ல முடிஞ்சதா? அதாவது எது நடக்கணுமோ அது நடக்கும், அவ்வளவுதான். அதுக்காக நான் வந்து நடக்கணும் நான் விரும்புவேன். ஒரு அப்பா நடக்க கூடாதுன்னு நினைப்பேன். அதுக்காக நான் போய் அவன் கெஞ்சிக்கிட்டு இருக்க முடியுமா? அப்படியெல்லாம் போடாதரானா. இவன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். நம்ம என்ன செய்யறது? அமெரிக்கால இருந்து வந்து ஒரு நாள் வீட்டுல இருந்துட்டு ஓடி வந்துட்டாயா? அதான் பாருங்கப்பா, அது தப்பு தானே? அப்படியெல்லாம் ஒண்ணும் பிஸியா இல்ல. கீர்த்தனா நல்லா தான் வச்சிருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு கீர்த்தனா தான் போக சொல்லுங்கிறியான். அவன் நான் என்ன பேச முடியும்? அது கீர்த்தனாவும் அமைதியா இருக்குது, சொல்லணும்ல விஷயத்த. அது இங்க வந்து பாத்துக்கன்னா அதுவும் பார்க்க மாட்டேங்குது. நீ இந்த அவன் அமெரிக்கா பண்ண டயத்துல ஒரு மாசம் இங்க வந்து கூட மாட அலைஞ்சன்னா அந்த பிள்ளை ஓவர் ரூல் பண்ணுச்சுன்னா அன்னைக்கு நம்ம சொல்லலாம்ல, நீ வெளியே போன்னு சொல்லலாம்ல. சம்பந்தப்பட்டதா சொல்லணும். நான் வந்து உள்ளன்னு நீங்க தொழில் எல்லாம் கெடுத்துட்டான்னு சொல்லணும்னா நான் என்ன செய்ய முடியும்? ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பாட்டு எடுத்து செய்யணும் இல்லையா? அதை விட்டு போட்டு நான் வரமாட்டேன், எனக்கு சென்னையே ஜாலியா இருக்கு, நாங்க வரலன்னா நான் என்ன பேச முடியும்? அப்படி இருந்தா
அதான் அன்னைக்கு கீர்த்தன நான் போகணும், நான் அமெரிக்கா போறேன், உனக்கு ஆப்பலி லீவ் இருக்குல்ல அவனுக்கு பயலுக்கு, நீ ஆமா ட்ரெயின்ல வா, வந்து இருந்துட்டு லீவுக்கு இங்க வந்துரு. அப்போ அவன் அங்க மத்தியானம் சாப்பிட்டு போக மாட்டான்ல. உண்மைதான்ப்பா. ரொம்ப விஷயங்கள் இருக்குது. நம்ம இவன் என்ன பண்றதுன்னா எனக்கு ஒண்ணும் தெரியல. அதான் இப்படி ரொம்ப இத அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இது ரொம்ப முத்தி பெரிய பிரச்சனை. அதுக்குதான் சொல்றேன், சூர்யா விட்டா விடட்டும், அப்பதான் அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். கலகம் வந்தா தான் நியாயம் இருக்கும். சூடப்ப போட்டா போடட்டும், போட்டாதான் ஒழுங்கி இருப்பேன். நடக்கட்டும். நீ ஒண்ணும் சொல்ல வேணாம் சூர்யாட்ட. நம்மளா சொல்லி எதுன்னு நடக்க வேணாம். சூர்யாட்ட ஒண்ணும் பேச வேணாம், அவன் போட்டானே போடட்டும். போட்டு வெளியே வரட்டும் மேட்ரு, அப்பதான் எனக்கு தெரியும். இல்ல அவரா புரிஞ்சுட்டு வரான்னு பாக்கலான்னு நான் பாத்தேன்ப்பா. புரிய மாட்டான்ல, எவ்வளவு நாள் புரியணும்னா இப்ப நீ வெளியே அனுப்பிச்சிருக்கணும்ல. ஏப்பா உன்னால உன்னை வச்சு மெயின்டைன் பண்ண முடியல, நீ தானே எல்லா பேரும் போயிடுறேங்கிறியா, அதனால நான் உன்னை ரிலீவ் பண்றேன்னு சொல்லி ரிலீவ் பண்ணணும்ல. ஏன்னா அவருடைய இன்ட்ரெஸ்ட் வேற மாதிரி இருக்கு. அது செய்யலன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? அது அவனாத்த முடிவு பண்ணணும். நம்ம என்னைக்கோ சொல்லிட்டேன், அந்த பிள்ளை கூட இல்லாத ஒரு சூழ்நிலை வரும், நீ அந்த பிள்ளைய டெவலப் பண்ணாத, அது நல்லது இல்ல. ஒரு ஆம்பளை பையனை டெவலப் பண்ணு, அந்த பொண்ணு டெவலப் பண்ணா சூழ்நிலை சரியா இல்ல வராது, அந்த பிள்ளையே போக வேண்டியது வரும். அப்படின்னா அது போகட்டும் அப்படிங்கிறியா. அன்னைக்கு போனா போகட்டும், வேற ஆள் போட்டுக்க வேண்டியது அப்படின்னியா. அதான் இப்பே செய்ய எனக்கு அப்படின்னு சொல்லணும். பாப்போம் அவங்க அம்மாட்ட. நான் இன்னைக்கு ஆசிரமா வந்தேன், காலையில இருந்து ஆனந்தம் போன் பண்ணாரு, கிருஷ்ணனுக்கு போன் அடிக்க, உனக்கு அடிச்சே நீ எடுக்கல. முதல்ல நான் தூங்கி இப்பதான் பாக்குறேன் போன. பிறகு கிருஷ்ணன் அடிச்ச விஷயம் நாடான கேட்டேன், அவன் ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னான், உங்ககிட்ட கேட்டுக்கு அவ்வளவுதான். ஆனா இப்படிதான் போயிட்டு இருக்கு ஆபீஸ்ல. அதான் போயிட்டு இருக்கு, கெட்ட பேர் ரொம்ப வந்துகிட்டு இருக்கு. அத மாத்தணும். அத அவன் அம்மாட்ட பேசுவான், பேசி அந்த பிள்ளைய ரிலீவ் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவான். நீ சென்னைக்கு போ, வேற ஆளை போட்டு விட்டு நீ சென்னைக்கு போன்னு சொல்லணும். பாக்கலாம் என்ன நடக்கும். ஆனா வீடியோ எல்லாம் போட்டா அது நம்ம 4 பேருக்கு தெரிஞ்ச விஷயம் அது ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி ஆயிரும்பா. தெரிஞ்சிட்டு போகுது, நம்ம என்ன செய்ய முடியுமியா? அந்த பொண்ணு ரொம்ப கெட்ட பேரு வேற. அந்த பொண்ணுக்கு வந்தா நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த பொண்ணுதான் பார்த்து இருந்துக்கிறோம். வீட்டுல அண்ணன் தம்பி எல்லாம் அதை பார்த்து அது இப்படி எல்லாம் வரும்னு செஞ்சு இருக்கணும். இல்லன்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் போய் ஒண்ணும் சொல்லலையே. இவ்வளவு நடந்தாலும் எனக்கு பாதிச்சாலும் நான் போய் இவங்களை ஒண்ணும் சொல்லலையே. எங்க வீட்டுல இருந்து நாங்க பேசாமத்தான் இருக்கிறோம். நீதான் அவனுக்கு சுவர ஆகி நீ ஏன் போட்டுக்கிட்டு இருக்க? ஆபீஸ்ல ஆக்கி போட மாட்டாங்களா? எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல வேற. அத சொல்லிக்கிட்டு இருக்கோம். நானு இன்னைக்குதான் சொல்லணும், நீ நடந்துக்கிறதான் சரியில்லை அப்படின்னு சொல்லணும். அடுத்து வேலைனா வேலையோட இருந்துக்கணும்பா. அப்புறம் கார்ல கூட்டிட்டு போறது, கூட்டிட்டு வர்றது, சாப்பிடுறது. அங்க போய் என்ன மயிரை புடுங்க சாப்பிடுறேங்க, வீட்டுலதான் ஆள் இருக்குல்ல, அங்க போய் இங்க மயிரை புடுங்க சாப்பிடுற. இது தேவையில்லாத வேலை. நாங்க மத்தியானம் சாப்பிடுறது இல்ல, அதனால அவன் அங்க சாப்பிடு ஆபீஸ்ல சாப்பிடுறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆபீஸ்ல நீங்க ஆக்கி சாப்பிட்டுருந்தீங்கல்ல? ஆமா, இப்ப கார்ல போயிருவாங்கப்பா. ஓ, கார்ல அங்க போய் சாப்பிட்டு வர்றாங்க. அது இல்லாம அவர் காலையில கூப்பிடுறதுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு, நைட்டு கொண்டு போய் விட்டுட்டாரு. பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். பாக்கலாம் பாப்போம், முயற்சி பண்ணுவோம். அது இப்படிதான் போனா போட்டோம், என்ன செய்ய முடியும் நம்ம? நம்ம அதாவது ஓரளவு தான் பார்க்க முடியும். வேற நாம இதே வேலையா நான் பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? போய் ஒரு ஆள் என்ன பண்ண நான் பாத்துக்கிட்டே இருந்தா பொழப்பு ஏன் பொழப்பு நாகிறது? ஏன் அமைதியை நான் கெடுத்துட்டு இருக்க முடியுமா? இப்பைக்கு நீ வேலை இல்லைன்னு சொல்லு, இது கேட்டானா சொல்லு. மீனாட்சிட்ட வந்து நான் வேலை பார்க்க முடியாது, மீனாட்சி இருந்தா. நீங்க மீனாட்சி இல்லன்னு சொல்லுங்க, நான் வேணா வர்றேன். அப்படி சொல்லு. கிருஷ்ணகிட்டையும் பேசி அப்படி சொல்லு. மீனாட்சி இருந்தா நாங்க வரமாட்டோம். ஆமா, கிருஷ்ணா அதே மாதிரி சொல்லுங்க. மீனாட்சி தான் நாங்க வரமாட்டோம், வேற ஆளா போடுங்க, நாங்க வந்து பாப்போம். சூர்யாட்டையும் சொல்லி வை பேசுனா. மீனாட்சி தான் நான் வரமாட்டேன், மீனாட்சியை ரிலீவ் பண்ணுங்க, பரவாயில்ல வந்து பாக்கலாம். இதெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கேன், நாங்க பாத்துட்டு வெளியே சொல்லாம இருக்கிறோம், அவ்வளவுதான். பட் வெளியே இருந்து வர்றது இப்ப சுதர்சன் போடுறத நான் போய் தடுக்க முடியுமா? இன்னைக்கு இருக்கிற உலகம் அதெல்லாம் செய்யத்தான் செய்யும். அத போய் நான் சுதர்சன் ஏன்டா போட்டோன்னு கேட்க முடியுமா?
நடக்குது நடக்கட்டு என்ன நடக்குது பாப்போம். அவ்வளவுதான். உங்க அண்ணனுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணு. நான் அது பொறாமப்பட்டு சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஆமா. கம்பெனி நல்லா போகணும்னு நினைச்சீங்கன்னா மீனாட்சி ரிலீவ் பண்ணுங்க. ஆமா. இல்லன்னா சால்வ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது சொல்லிடு. சரிப்பா, எனக்கு போன் அடிப்பாரு, எப்படி நான் சொல்றேன். அதான் அப்ப சொல்லு. அன்னைக்கே சுதர்சன் எடுத்துட்டு போற அன்னைக்குல இவன் வந்து என்ன கிழிச்சானா வளர்க்கண்ணா? எனக்கே புள்ள இருக்குது. சுதர்சன் எல்லாம் அள்ளிட்டு போனானே, அன்னைக்கு நீ என்ன கிழிச்ச? எதுலயும் ஒரு முறை இருக்கணும்ல. சொல்றதெல்லாம் கேக்குறாங்க, மண்டையில அறிவு இல்ல. அவன் கொஞ்சம் அனுபவம் இல்லாம வளர்ந்துட்டான். நம்ம படிக்க வச்சதெல்லாம் பெரிய இடத்துல படிக்க வச்சேன். ரொம்ப சொகுசா வளர்த்து விட்டுட்டேன். அதனால வந்த விளைவுகள் தான் இன்னைக்கு பாதிக்குது. பாக்கலாம், பாப்போம் பாப்போம். ஆடியோ முடிஞ்சா எப்பா ஒரு படம் மாதிரி பெருசா போய்கிட்டே இருக்கு. நம்ம அங்கிள் வேற ரொம்ப நேரம் பேசியிருந்தாரா, அதான் சரி கேட்டுக்கிட்டே தூங்கிட்டேன். நான் 12-13 வாட்டி கேட்டுட்டேன். ஸோ எனக்கு வந்து தூக்கம் வந்துருச்சு. கேட்டு வந்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கே தெரியும் நம்ம மிஸ்டர் விஜய் கார்த்திகேயன் டெக் பாஸ் ஓனரா இல்லை டெக் மாமாவா அப்படின்றது. என்னங்க அது இப்படி ஆயிப்போச்சு? 1 வயசுல இருக்க பொண்ணுகிட்ட மிஸ்டர் விஜய் கார்த்திகேயனோட அப்பாவே இவ்வளோ டைரக்டா இவ்வளோ விஷயத்த பேசுறப்ப இவருக்கு எங்க போச்சு புத்தி? இவருக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு பேர் வைக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பேர் நல்லா இருக்கும்ன்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ஒரு 2-3 பேர் தோணுது. டெக் மாமா நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா இவர் எல்லாமே பெய்டு கேம்பெயின் மட்டும் தானே பண்ணுவாரு. பேசாம பெய்டு விஜய்னு வைப்போமா? பெய்டு விஜய் கார்த்திகேயன். தேர்டு வந்து பொம்பளை சோப்பு விஜய் கார்த்திகேயன். இதில் வந்து எந்த பேர் நல்லா இருக்குன்றது கீழே கமெண்ட்ல சொல்லுவேன். ஸோ நீங்கள் பார்த்த வரைக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ டீமை விட்டு ஒரு 6 பேர்கிட்ட வெளில போனதுக்கான ஒரே ரீசன் நம்ம பொம்பளை சோக்கு விஜய் கார்த்திகேயன். பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு அந்த மீனாட்சிக்கு எவ்வளோ ப்ரியாரிட்டி கொடுக்குறாரு, அது எந்த விதத்தெல்லாம் கொடுக்குறாரு அப்படின்ற ரீசன்னால மட்டும்தான் இவ்வளோ பேரும் டீமை விட்டு வெளில போயிருக்காங்க. இப்போதைக்கு டீம்லன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் தான் இருக்காங்க. அவங்க எப்போ இன்னைக்கோ நாளைக்கோ இருக்காங்க. அவங்கள பற்றிலாம் நான் பேச விரும்பல. அது அவங்க இஷ்டம். எங்களுக்கெல்லாம் சுயமரியாதைன்னு ஒன்று இருக்கு. நாங்கள் சோத்துல உப்பு போட்டு தான் தின்றோம். நமக்குன்னு ஒரு இது இருக்குல்ல. ஸோ ஸ்டாண்டர்டு அது இதுன்னு அவங்க பேசுகிறப்பவே நாங்கள் டீசெண்டாக வெளில வந்துட்டோம். ஸோ ஸ்டாண்டர்டுன்னு சொல்லியும் இப்போ அவங்க டெக் பாஸ்ல கொலாப் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பயே நான் புரிஞ்சுக்கிட்டேன், சரி இது சரியில்லாத குடும்பம் அப்படின்னு. அவங்க உப்பு போட்டு சாப்பிட்றாங்களா இல்லைன்றது எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்க எல்லாரும் லஞ்சு அவங்க வீட்டில் சாப்பிடுவாங்க. மீனாட்சி வீட்டில் மத்தியான சாப்பாடுக்கு அங்கே போயிடுறாரு. நமக்கு அப்படி இல்லைங்க. நமக்கு எல்லாமே ஆஃபீஸ்லேயே செஞ்சு ஆஃபீஸ்லேயே சாப்பிட்ற சாப்பாடு மட்டும்தான். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு எந்த தலைவலியும் இல்லை. யாருக்கிலையும் நம்ம வேலை பார்க்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா நம்ம தனியாக வந்துட்டோம். தனியாக வந்துட்டு நம்ம அப்படியே விட்டுற போகிறோமா அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். இப்போ நம்ம அப்படியே விட்டோம்னா நம்ம பயந்துட்டோம், அதனால தான் வீடியோலாம் போடுறோம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. போ தேவையில்லாத சீனரை போ. நாங்கள் பயப்படலாம் இல்லை. நாங்கள் புதுசாக டெக் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். படுவாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. நீயும் பெய்டு கேம்பெயின்லாம் போட்டு கொள்ளதானே அடிக்க போற. கேம்பெயின் வரப்போ பண்ணுவேன், அது வரைக்கும் நான் ஆர்கானிக் கண்டென்ட் பண்ணுவேன். ஆனால் உண்மையை இருக்க மாதிரி அப்படியே நான் சொல்றதுக்கு தான் சேனல் ஆரம்பிக்கிறேன். மற்றபடி இந்த பொம்பளை சோக்கில் அலையிறதுக்காகலாம் இல்லை. அதேமாதிரி நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது வெறும் பசங்களை வச்சு மட்டும்தான். இது கடைசி வரைக்கும் பசங்களை வச்சு மட்டும்தான் இந்த டெக் சேனல் ரன் ஆகும். ஸோ அதையும் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன். இன்கேஸ் ஃபியூச்சரில் நீங்கள் இந்த டெக் சேனல் ஏதாவது பொண்ணையோ இல்லை வீடியோஸ்குள்ளே யாராவது இன்வால்வ் ஆகிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்போ என்ன தாராளமாக கேள்வி கேளுங்க, அப்போ நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனல் பேரையும் நான் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். நம்ம சேனல் பேர் டெக் மாஃபியா அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னோட மோட்டிவ் எல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். ஸோ டெக் பாஸுக்கு ஈக்குவலாக நம்மளால் வர முடியாது. ஏன்னா அது வந்து பொங்கல் சோக்கு சேனலாக மாறிடுச்சு. ஸோ அதை நம்ம தள்ளி வச்சுருவோம். நிறைய தமிழ் டெக் சேனல்ஸ் நல்ல சேனல்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அவங்க கூட காம்படிட்டிவாக வளர்ந்து அவங்களுக்கு ஈக்குவலாக ஒரு சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டில் ஒரு நல்ல ரீச்சில் கொண்டு வந்ததுக்கப்புறம் எல்லா கிரியேட்டர்ஸ் கூடயும் நம்ம கொலாப் பண்ணோம், நல்ல கண்டென்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். இப்போதைக்கு எங்ககிட்ட எந்த நல்ல செட்டப்பும் இல்லை. ஸோ இருக்க செட்டப்லேயே வந்து எப்படிலாம் கண்டென்ட்டை வந்து நல்லா கொடுக்க முடியும் அப்படின்றது மட்டும்தான் நாங்கள் இப்போ ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கான ஒவ்வொரு ஒர்க்கையும் வந்து நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு மறக்காமல் வந்து ரீச் ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிராங்க்ஸ்டர் சூர்யா சேனல் மட்டும் இல்லாமல் நம்ம டெக் மாஃபியா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.